அனைவருக்கும் வணக்கம். திருக்கிழக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டு மகர ராசி பலன்கள். அடுத்த வருடம் 2025 மகர ராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி பார்த்தீங்கன்னா 7 சனி முடிகிறதுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ 7 சனியிலிருந்து முழுமையாக வெளியில் வந்துவிடுவீர்கள். அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம்தான். ஸோ அதனால உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வருடம் சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி நடக்கிறது. குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குரு 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால் தனஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் என்ற போது தொழில் அபிவிருத்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையவே உள்ளது. ஸோ சுய தொழில் இருப்பவர்களுக்கு அடுத்த வருடம் ஒரு பொன்னான ஆண்டாகவே இருக்கும். அதிக அளவில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு சிறந்த ஆண்டாகவே அடுத்த வருடம் அமையும். இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாது இடம் மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. கம்பெனி விட்டு கம்பெனி போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் இயர். வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு சிறந்த பொன்னான ஆண்டாகவே அடுத்த வருடம் அமையும். வெளிநாட்டுல போறவங்களுக்கும் தாராளமா போகலாம். அங்கேயே போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அங்கேயே செட்டில் ஆகிட்டு ஒரு வீடு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாகவே வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும்னு எதிர்பார்த்துருக்கவங்க நெக்ஸ்ட் இயர் ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். வீடு வாகனம் எல்லாம் அமையக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் இருக்கும். நீண்ட நாட்களாக சொத்து விற்கல, வீடு விற்கல, வீடு வித்துட்டு வேற வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு லாபத்துல வித்துட்டு ஒரு பெரிய வீடு வாங்குறதுக்கு நல்லாவே இருக்கு. உங்களுடைய முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டியிருக்கும் அடுத்த வருடம். ஏன் அப்படின்னா சனி 3ஆம் இடத்தில் போகும் பொழுது உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்த வேண்டி உள்ளது. எவ்வளவு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அவ்வளவு கண்டிப்பா ரிசல்ட் உண்டு. இது வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் இல்லாமலே இருந்திருக்கும். ஆனா நெக்ஸ்ட் இயர் அப்படி இருக்காது. உங்களுடைய ரிசல்ட் அதிகமாகவே இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணப்பட ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றது நம்பலாம். திருமணத்திற்கான குருபலன் அடுத்த வருடம் மே மாதத்திற்குள் இருக்கும். குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் அடுத்த வருடம் சிறந்த ஆண்டாகவே அமைஞ்சிடும். மொத்தத்தில் மகர ராசி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமைஞ்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.